Hello friends, welcome to Jayshakti's Kitchen and Vlogs. இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு எக் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பக்கமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை நம்ம வறுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சுண்டினதும் அதில் வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா சுண்டி வரும்போது முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்தப்புறம் திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.